காங்கிரஸ் யாரோட கூட்டணி அப்படிங்கிறது ஒரு டிஸ்கஷன் பாயிண்டாகவே இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட திமுக பக்கம் தான் நாங்கள் போகிறோம்னு காங்கிரஸோட தலைவர்கள், மிக முக்கியமாக அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வெளிப்படையாகவே சொல்லிட்டார். அதுக்கான குழுவையும் அவங்க அமைச்சிருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திச்சதை மட்டும் வச்சே விஜயோடு காங்கிரஸ் கூட்டணி அதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பு பேசிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் காங்கிரஸ் திமுக கூட்டணி பற்றி ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருக்காங்க. அதில் எந்த காலகட்டத்திலிருந்து காங்கிரஸ் திமுக கூட்டணின்றது இருக்குது, ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க எப்படியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்திருக்காங்க அப்படின்னு, அது இந்திரா காந்தி காலத்தில் தொடங்கி அதன் பிறகு இன்னைக்கு ராகுல் காந்தி காலம் வரை நான் வந்துட்டோம். நம்ம இதுவரைக்கும் காங்கிரஸ் திமுகவுடைய அந்த நட்பு எப்படி இருந்திருக்கு, எப்போதெல்லாம் அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க, அதில் வெற்றி தோல்வி, இதை பற்றி எல்லாத்தையுமே அவங்க எழுதியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் தோணுது. இப்போ அவங்க அந்த விஜயோடு காங்கிரஸ் கூட்டணின்னு பேசுகிறதோ அல்லது பிரவீன் சக்கரவர்த்தி இது எல்லாமே வந்து நெகோசியேஷனுக்காக தான். அவங்க கடந்த முறை வாங்கினதை விட கூடுதலாக சில இடங்களை வாங்கிடணுன்றது காங்கிரஸுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை தங்களுடைய கூட்டணியில் வைக்கணும், அவங்க கண்டிப்பாக தேவைன்றதை அவங்களும் உணர்ந்திருக்காங்க. அந்த ஆர்டிக்கல்லே கூட கடைசியில் சொல்லும்போது முடிச்சிருப்பாங்க, அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்னு வரும்போது காங்கிரஸ் கட்சியில் அது இந்தியா கூட்டணியில் ஸ்டாலினுடைய தன்மை இருக்குல்ல, அவர் கூட்டணி கட்சிகளை அணுகக்கூடிய விதம், அவர் எப்படி அனுசரித்து போவார், எல்லாரையும் அகாமடேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதுதான் மு.க. ஸ்டாலினுடைய மிகப்பெரிய பலமாக இருக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தலிருந்து இப்போ வரைக்கும் அவங்க அந்த கூட்டணி பலமாக வச்சுருக்காங்கன்னா அதில் அவர் வந்து எப்படி ப்ளே பண்ணுறாரு, கூட்டணி கட்சிகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கூட்டணி கட்சிகளை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற ஒரு அப்ரோச் இருந்ததுன்னு சொன்னால் இவ்வளோ நாள் எல்லாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அங்கே மாற்று கருத்து இருக்குது, எவ்வளவோ முறை வந்து சில பேர் வெளிப்படையாக பேசியிருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு வரை அந்த கூட்டணின்றது இன்டாக்டாக இருப்பதற்கான காரணம் ஸ்டாலினுடைய அப்ரோச் மட்டும்தான். வேற யார் என்ன பேசினாலும் அதை திமுக தலைவராக இருந்து அவர் எப்படி வழிநடத்துறாரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த கூட்டணி கணக்குகள் அமையுது. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த கடந்த கால வரலாறு எப்படி இருந்திருக்கு, அதை சொல்லுங்கள், நம்ம ஃபர்தராக பேசுவோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது 1971 இருந்து வந்து திமுக தான் வந்து காங்கிரஸை வந்து தோக்கடிக்கவே செய்கிறாங்க. காமராஜர் அவர்களுடைய தலைமையில் காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தப்போ திமுக தான் வந்து காங்கிரஸை வந்து 1971 வந்து தோக்கடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா காங்கிரஸ் கூடயே வந்து கூட்டணி வைக்கிறாங்க 1980. அப்போ அவங்களால வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெறுறாங்க. ஆனாலுமே வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க இந்த கூட்டணி. அதுக்கப்புறமா திமுக வந்து 1996 வந்து காங்கிரஸ் கூட, அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. மூப்பனார் அவர்கள் கூட வந்து கூட்டணி வைக்கிறாங்க. அதுல திமுக வந்து வெற்றி பெறாங்க. அதற்கப்புறமா தொடர்ச்சியாக திமுகவும் காங்கிரஸும் வந்து கூட்டணியில இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. 2006, 2011, 2016, 2021 அப்படின்னு சொல்லி எல்லா சட்டமன்ற தேர்தல்கள்லையுமே வந்து திமுக வந்து தொடர்ந்து காங்கிரஸ் கூட கூட்டணியில தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு தேர்தலை தவிர்த்துட்டு 2014 மட்டும் வந்து அவங்க கூட்டணி வந்து வைக்கல காங்கிரஸ் கூட. ஈழ போர் பிரச்சனை காரணமாக அந்த டைம்ல மட்டும் வந்து காங்கிரஸ் கூட திமுக வந்து கூட்டணியை வந்து தவிர்த்திருக்காங்க. மற்றபடி தொடர்ச்சியாக இந்த கூட்டணி வந்து இருந்துட்டே இருக்கு. ஸோ இந்த 2026 தேர்தலையுமே அது பெரிய அளவுல தொடரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. 2026 தேர்தலையுமே தொடர்ச்சியா வந்து அவங்க கூட்டணியில இருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்படி பாஜக வந்து தேர்தல் யுக்திகளுக்காக பல குரூப்ஸ் எல்லாம் வந்து நியமிக்கிறாரு, பியூஷ் கோயல்லாம் வந்து நியமிச்சிருக்கிறாங்க தேர்தல் கண்காணிப்பாளரா. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ்லயுமே வந்து பிரச்சாரத்துக்காக பிரியங்கா காந்தியும் சரி ராகுல் காந்தியுமே வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போறதா வந்து சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்றது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து சொல்றாங்க. பிரியங்கா காந்தி அவர்களுடைய கேம்பெயின்ஸ் எப்படி ஸ்கெடியூல் பண்ணும், எந்த மாதிரி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு குழுவும், ராகுல் காந்திக்கு ஒரு குழு அப்படின்ற மாதிரி 2 குழுக்கள் எல்லாம் அமைச்சு பிரச்சாரத்திலையும் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்ள போறாங்க அப்படின்னாலே 2 பார்ட்டி இணைந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து கையாள போறாங்க அப்படின்ற மாதிரி தான் அதை பார்க்கப்படுது. ஸோ இந்த 2026 தேர்தல் பொறுத்த வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி தனிப்பட்ட வகையில் அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் விஜய் சந்திச்சிருக்காரே தவிர இது வந்து கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பாக இருக்காது அப்படின்னு தான் வந்து எல்லா காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகளுமே வந்து குறிப்பிடுறாங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் வந்து ஏன் திமுகவுக்கு தேவை அப்படின்ற இடத்துல இருந்தும் விவாதங்கள் இருக்குது. இப்போ திமுக வந்து இங்கே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு தான் லாஸ்ட் 2021 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அது இந்தியா கூட்டணியாக இருந்தது. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அவங்க வந்து ஆன்டி பிஜேபி பிளாங்க்கு தான் எடுக்கிறாங்க.
பாஜக எதிர்ப்பு தான் தமிழ்நாடு மக்களை இங்கே வந்து திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. அதை ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளும் நிரூபிச்சிருக்கு. 2019 ஒரு மிகப்பெரிய வெற்றியை திமுக கூட்டணி பெற்றது. 2021 வெற்றி பெறுவதற்கும் அந்த காரணம் வலுவாக அமைஞ்சது. அதே போல் 2024 அவங்களுக்கு அந்த வெற்றி கிடைச்சது. இப்போ தேசிய அளவில் பாஜகவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அது நடக்காமல் இருப்பதற்கான காரணம் இது ஆன்டி பிஜேபி அரசியலை அதிகமாக இங்கே மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க. பாஜக எதிர்ப்பு அரசியலை பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு தேர்தலையும் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. அப்போது இந்த தேர்தலில் அவங்க ஆன்டி பிஜேபி அரசியல் பேசணும்னா காங்கிரஸ் இல்லாமல் அதை பேச முடியாது. காங்கிரஸ் தான் இதுவரையும் இந்தியாவிலேயே பாஜகவோடு கூட்டணி அமைக்காத ஒரு கட்சியாக இருக்குது. காங்கிரஸை கூட்டணியில் வைக்காம நீங்கள் ஆன்டி பிஜேபி அரசியல் பேசுனீங்கன்னா அது நம்பகத்தன்மையை ஏற்படுத்தாது. என்னைக்கு வேணாலும் திமுக போய் பிஜேபியோட கூட்டணி வச்சிரும் அப்படின்னு ஈஸியாக சொல்லி முடிச்சிருவாங்க. அப்போது காங்கிரஸோடு நாங்கள் அணி அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் எப்படி ஒரு செக்குலர் பார்ட்டியாக இருக்கோ அதே மாதிரியான ஒரு செக்குலர் பார்ட்டியாக டிஎம்கேவும் இருக்குது. மைனாரிட்டிஸ்க்கு நாங்கள் எப்போவுமே காவலாக இருப்போம், உங்களுடைய உரிமைகளை பாதுகாப்போம், பிஜேபி உங்களோட உரிமைகளை பறிக்குது அப்படிங்கிற கேம்பெயின் தான் அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 6 months எடுத்தோம் அப்படின்னா கூட டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், எஸ்ஐபி இருக்குது, பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி வந்துச்சு அப்படின்னா சிறுபான்மையினருக்கும் தலித்துகளுக்கும் அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும், அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிற கேம்பெயினை தொடர்ந்து முன்னெடுக்கிறாங்க. இதை நேஷனல் லெவலில் காங்கிரஸ் பண்ணுது, தமிழ்நாட்டில் டிஎம்கே பண்ணுறாங்க. பட் டிஎம்கேக்கு ஏன் அது ஒரு பாசிட்டிவாக மாறுது அப்படின்னா இங்கே இருக்கிற வாக்காளர்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியான அணி அவங்க அமைச்சிருக்காங்க. ஒருவேளை இப்போ அந்த அணியில் காங்கிரஸ் விசிகே இல்லாமல் திமுக இதை பேசிச்சு அப்படின்னா இது வேற மாதிரியாகவும் மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் சொல்லிகிட்டே இருந்தார் பாருங்க, திமுகவும் பிஜேபியும் வந்து மறைமுக உறவுக்காரர்கள்னு. ஆனால் அது எடுபடவே இல்லை. ஏன்னா அங்கே காங்கிரஸ் விசிகே மாதிரியான வலுவான கட்சிகள் இருக்குது, ஐடியாலஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க இப்போ திமுகவை விட விசிகே வலுவாக பிஜேபி எதிர்ப்பு பேசுகிறாங்க, பாசிச எதிர்ப்பு பேசுகிறாங்க. அப்போ அந்த கட்சிகள் எல்லாம் ஸ்டாலின் தலைமையை ஏற்றுக்கிட்டு ஒரு அணியில் நிற்கிறதுனால பிஜேபி எதிர்ப்புன்னு இவங்க பேசுகிறத மக்கள் நம்புகிறாங்க. அப்போது இந்த தேர்தலில் ஒரு 2-3 இடங்களை விட்டு கொடுப்பதுனால எந்த ஒரு மாற்றமும் வந்துட போகிறதில்ல. ஒரு 2-3 இடத்த விட்டு கொடுத்தாலும் காங்கிரஸ் இந்த அணியில் இருக்கிறது தான் திமுகவை ஜெயிக்க வைக்கும்ன்றது ஒரு 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான மு.க. ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் அதிமுக அந்த பக்கம் ஏடிஎம்கேவோட இருக்கும்போது இந்த பக்கம் காங்கிரஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேலை ஈஸி. தனித்தனியாக இருந்தால் கூட இப்போ ஒருவேளை பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி எடப்பாடி வந்து பிஜேபி இல்லாத ஒரு அணியை கட்டமைச்சாருன்னா திமுகவுக்கு கொஞ்சம் சவாலாக இருந்திருக்கும். அவங்களே பிஜேபியை கொண்டு வந்து அந்த அணியில் சேர்த்துக்கிட்டதுனால திமுகவுடைய பிரச்சாரத்துக்கு அது ஈஸியாக போயிடுச்சு. ஆனா இது வந்து காங்கிரஸை இப்போ காங்கிரஸ் வந்து நிறைய இடங்கள்ல வலுவிழந்துட்டாங்க அப்படின்ற கருத்துக்களும் நிறைய பேரால முன்வைக்கப்பட்டு இருக்கு. இது திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு தொகுதிகள்ல பிரிச்சு கொடுக்கறதுல இருக்கட்டும். ஏன்னா இப்போ பிஎம்கேவும் வந்து கூட்டணிக்கு வரப்போறதா சொல்றாங்க, தேமுதிகவும் வந்து பேச்சுவார்த்தை வந்து இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அப்படி மற்ற பார்ட்டிஸ்க்கு வந்து சீட்ஸ் கொடுக்கறதுல எதுவும் பிரச்சனைகள் வருமா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அப்போ அப்படி பார்த்தோன்னா இப்போ நீங்கள் சொல்றது பொதுவாக திமுகவினர் மத்தியில் கூட அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. காங்கிரஸ் எங்கெங்கே வலுவாக இருக்குது, அவங்களுக்கு என்ன சீட்டு கொடுக்குது, அது வந்து ஒரு வகையில் யதார்த்தமாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு இருக்கிற பலத்தை திமுக வாங்கி கொண்டு ஜெயிப்பதற்கு காங்கிரஸ் தேவையில்லை. அவங்களுக்கு அந்த பர்செப்ஷனாக பார்க்கும்போது இது வந்து ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்ற இமேஜ் வரணும் அப்படின்னா அதுக்கு காங்கிரஸ் தேவைப்படுது. ஏன்னா திமுகவினுடைய வாக்காளர்களில் ஒரு பெரிய ஆதரவு தளமாக இருப்பது சிறுபான்மையினர் வாக்குகள் தான். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் பெருமளவுக்கு திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க. கடந்த தேர்தல்கள் அதை உணர்த்தியிருக்கு. அவங்களோட ஓட்டு வேணும் அப்படின்னா விசிகே காங்கிரஸ் அந்த அலையன்ஸில் இருக்கணும். இல்லைனா என்ன ஆகும்? இப்போ ஒருவேளை காங்கிரஸ் அங்கிருந்து வெளியேறி டிவிகேவோட போய் கூட்டணி அமைக்கிறாங்க, அது தொடர்ந்து விசிகேவோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அங்கே போகிறாங்கன்னா இயல்பாகவே திமுக என்ன ரோல் ப்ளே பண்ணுதோ அது தாவேக்காவுக்கு போயிடும். அப்போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு காங்கிரஸ் வேணும். இப்போ விசிகாவோ அல்லது வேறு சில கட்சிகளோ வந்து கிரவுண்ட் லெவலில் ஸ்ட்ராங்காக, இப்போ விசிகேவுக்கு மதச்சார்பற்ற அணியை உருவாக்குவதில் ஒரு ரோல் இருக்குது. அதே நேரத்தில் கிரவுண்ட்லேயும் அவங்களுக்கு கேடர்ஸ் இருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் இப்படி ஒரு விஷயங்கள் சொல்கிறீங்க இல்லையா சார், மதசார்பற்ற சிறுபான்மையினருடைய வாக்குகளை வந்து பெறுறதுக்கு காங்கிரஸுடைய கூட்டணின்றது தேவைன்னு வரும்போது காங்கிரஸ் அப்படின்ற அந்த தனிப்பட்ட கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது திமுகவோட ஷேடோலேயே இருக்கிற மாதிரியான ஒரு நிலை மாறணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் விரும்ப மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒருவேளை அவங்க தாவேக்கா கூட போனாங்கன்னா தங்களுடைய பார்ட்டியோட வளர்ச்சி வந்து இன்னும் நிறைய இருக்கும். தாவேக்காவில் போனால் அதுவும் இப்போ ஒரு க்ரோயிங் பார்ட்டியாக தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ காங்கிரஸ் அவங்க கூட்டணிக்கு போனாங்கன்னா அவங்க தனித்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்களா? அதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா இப்போ திமுகவோட கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க திமுக என்ன இருந்தாலும் திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்கிறாங்க, அப்படி அவங்க விரும்புவாங்களா? இல்லை காங்கிரஸ்ன்றத தனித்து நிற்க வைக்கணும் அப்படி ஒரு தனித்த நிலைப்பாடோட இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு அந்த ஒரு பர்செப்ஷனுக்கு விரும்புவாங்களா? இப்போ தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் நீ எந்த கட்சி தொண்டர்களாக இருந்தாலும் அவங்க கட்சி வளரணும்னு நினைப்பாங்க.
காங்கிரஸ்ல சிலருக்கு அந்த எண்ணம் இருக்கு. நம்ம வந்து தொடர்ந்து திமுகவுடைய பயணிக்கிறதுனால நம்ம கட்சி வளரல. பிஜேபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்னதான் அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் அண்ணாமலைன்னு ஒரு லீடர் அவங்க உருவாக்குனாங்க. ஒரு சலசலப்பை ஏற்படுத்துனாங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சு. அவங்க இத்தனை பர்சன்ட் வந்துட்டாங்க. அதில் உண்மையா இல்லை அவங்க சொல்கிற நம்பர் அதிகமாக கம்மியான்றது வேற. பட் ஆனால் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுற மாதிரி அவங்க பேச வைக்கிறாங்க. அதை காங்கிரஸால் பண்ண முடியல. காங்கிரஸ் வந்து எப்போதுமே திமுகவோடு சேர்ந்து பயணிக்கிற நிலைமை தான் இருக்குது. நமக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அதை சொல்ல முடியலை. தமிழ்நாட்டில் இப்போ ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. ராகுலை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடக்கூடிய மாநிலம்னா தமிழ்நாடு. ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க மட்டும் ஓட்டு போட்டால் அவர் பிரதமர் ஆயிடலன்னா கண்டிப்பாக பிரதமர் கூட ஆயிடுவார். அப்படியான ஒரு பொசிஷனில் ராகுல் இங்கே இருக்கார். ஆனால் காங்கிரஸ் ஏன் இங்கே இல்லை? அப்படி அதுதான் என்ன பிரச்சனைனா, அவங்க வந்து கிராஸ் ரூட் லெவலில் கட்சியை வளர்ப்பதற்கான வாய்ப்பே இல்லை. எப்போ ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு அரசியல் கட்சி அரசியல் பண்ணால் தான் வளர முடியும். அவங்க பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காமிச்சு ஆட்சிக்கு எதிராக கேள்விகள் கேட்கறது, போராட்டங்கள் நடத்தினா தான் கட்சி வளரும். அந்த ஒரு ஸ்கோப்பே அமையலையே காங்கிரஸ்க்கு. அவங்க அதிகபட்சம் திமுக கூட்டணியை எதிர்த்து என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும்? இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் திமுகவை எதிர்த்து காங்கிரஸ் இங்கே நடத்தின போராட்டமோ இல்லை பேசின விஷயங்களோ எத்தனை இருக்குது? ரொம்ப ரொம்ப ஏதாவது 1-2 சொல்லுவாங்க காங்கிரஸ் ஆதரவாளர்களை கேட்டால். அப்படி இருக்கும்போது இங்கே கட்சி வளராது. கார்த்தி சிதம்பரம் நிறைய முறை அவருடைய பேட்டியில் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். இங்கே கட்சி வளரணும்னா என்ன, யதார்த்த நிலையில் காங்கிரஸுக்கு என்னவா இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களில் கார்த்தி சிதம்பரம் முதன்மையானவர். கட்சி வளரணும் அப்படின்னா அதுக்கு டிவிக்கே ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். ஆனால் டிவிக்கேயோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்னன்றத ஒரு தேர்தல் தானே முடிவு பண்ணும். இப்போ அவங்களுக்கு வர கூட்டத்தை மட்டும் பார்த்து அதன் அடிப்படையில் கூட்டணிக்கு போனால் காங்கிரஸ் வளரும்னு சொல்கிறது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு தெரியாது. ஒருவேளை நாளைக்கு டிவிக்கே இந்த அசம்பிளி எலெக்ஷனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்களும் ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வர தேர்தலில் கண்டிப்பாக காங்கிரஸ் அதை கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இன்னைக்கு டிவிக்கே பின்னாடி இருக்கிற அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது உண்மையான செல்வாக்கா, அது ஓட்டாக மாறுமான்றதை புரிஞ்சிக்காத வரையும் காங்கிரஸ் மேலிடம் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒரு தலைவர் பேட்டி கொடுத்தா இல்லை எங்கேயோ நான் கேட்ட விஷயம் தான் இது. காங்கிரஸ் திமுகவோட போகுது அப்படின்னா 30 இடங்கள் இல்லை 20 இடங்கள் கொடுக்குறாங்கன்னா அது எம்எல்ஏ சீட், 20 எம்எல்ஏ. தாவேக்காக்கு போய் 50 சீட்டு கொடுத்தாலும் அது வந்து வெறும் சீட்டு தான். ஒரு வேட்பாளராக 50 பேர் எலெக்ஷனில் நிற்கலாம். இந்த எலெக்ஷன் வரையும் பெருமையாக பேசிக்கலாம். ஜெயிக்கலன்னா என்ன பண்ண முடியும்? எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்கள் கையில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்றது முக்கியம் இல்லையா? அந்த அடிப்படையில் காங்கிரஸுக்கு இங்கே இருக்கிற எம்எல்ஏக்களை தக்க வைக்கிறதே காங்கிரஸுக்கு பெரிய, ஏன்னா அகில இந்திய அளவில் நம்ம பார்க்கணும். தொடர்ந்து பிஜேபி மறுபடியும் ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. பீகாரில் அவங்களால எதுவும் பண்ண முடியல, மகாராஷ்டிராவில் அவங்களால ஆட்சிக்கு வர முடியல. இப்படியான நிலைமை இருக்கும்போது கூட்டணியாவது அவங்களுடைய கூட்டணி கட்சியாவது ஆட்சியில் இருக்கே அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க யோசிக்கிறதுனால தான் இந்த கூட்டணியில் அவங்க இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு அது ஒரு மெயினான காரணமாக இருக்குது. இதில் ஏதாவது மாற்றங்கள் வரணும்னா அது இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் வரும்னு நான் பார்க்குறேன். பிரவீன் சக்கரவர்த்தியுடைய அந்த ஒரு பேச்சுவார்த்தையை நம்ம ஆனால் சாதாரணமாக அதையும் நம்ம இது பண்ண முடியாது சார். என்னதான் வந்து அவர் தனிப்பட்ட முடிவில் அவர் போய் பேசியிருக்கிறாருன்னு சொன்னாலும் அவர் பார்ட்டியில் ஒரு முக்கிய பொறுப்புலையும் இருக்கிறாரு. டேட்டா அனலிஸ்டாக, அந்த பார்ட்டியோட டேட்டா அனலிஸ்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரியான பொறுப்புகள் இருக்கும்போது அது வந்து தனிப்பட்ட முடிவு நம்ம எப்படி அதை நிராகரிக்க முடியும்? ஏன்னா அவரும் அது ஒரு பார்ட்டி கீழே இருந்து செயல்படக்கூடிய நபர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி. ஆனாலும் ஒரு தனி வெறுப்புக்கு அவரே வந்து போயிருக்கிறாரு, அவரோட விருப்பப்பட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு எப்படி அதை ஒரு எக்ஸ்கியூஸா பார்க்கணுமா, இல்லை அதை எப்படி நம்ம அதை அனலைஸ் பண்றது? அதை இப்போ அவராக தன்னிச்சையாக போயிருந்தாரு, கட்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, இல்லை விளக்கமாவது கொடுத்துருப்பாங்க. இதுவரைக்கும் காங்கிரஸ் பண்ணலை. ஸோ ஏதோ ஒரு வகையில் காங்கிரஸிடம் சொல்லிட்டோ இல்லை காங்கிரஸோடைய விருப்பத்தோடு அவர் போயிருக்காருன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு. ஆனால் அவருடைய ரோல் இருக்குல்ல, அவர் என்னவா இருக்கார்? இப்போது திமுகவில் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் யார் பேசுனா நம்ம சீரியஸாக எடுத்துப்போம்? ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி பேசினாருன்னா நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்கலாம். இல்லை பொதுச் செயலாளர் பேசுகிறாரு, இல்லை கனிமொழி பேசுகிறாங்கன்னா நம்ம சீரியஸாக எடுத்துக்கலாம். வேறு யாரோ ஒரு முன்னாள் எம்எல்ஏவோ முன்னாள் எம்பியோ, ஈவன் எம்பியே போய் ஏதாவது ஒன்று பண்ணால் கூட அது கட்சியினுடைய கருத்தாக பெரும்பாலும் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இது. பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் இந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் வெளியிலேயே தெரிய ஆரம்பிக்கிறார். அவர் வந்து ஒரு விங்குக்கு தலைவராக இருக்கார். தலைவர்னா இப்போ ஒரு மகிழா காங்கிரஸ் தலைவராக இருக்கார், இல்லை யூத் காங்கிரஸ் தலைவராக இருக்கார் அப்படின்னா அது கட்சியினுடைய முக்கியமான விங்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி வந்து டெல்லியிலேருந்து யார் வந்தாலும் ராகுலுக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிற அடையாளம் வரலாம், அதை வச்சு சொல்லுவாங்க. பட் வந்து வர்றது யாருன்றது இருக்குல்ல. இப்போ பிரியங்கா காந்தி போய் விஜயை மீட் பண்ணுறாங்க, ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். இல்லை சோனியா காந்தி மீட் பண்ணுறாங்க, இல்லை மல்லிகார்ஜுன கார்கே மீட் பண்ணுறாரு, இல்லை கேசி வேணுகோபால் மீட் பண்ணுறாருன்னா ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் டெல்லியில் இருக்கார், ஒரு விங்கோட தலைவராக இருக்கார், ராகுலோட பேசக்கூடியவர் தான். பட் அது வந்து ஒரு கூட்டணியே வந்து தலைகீழாக மாற்றக்கூடிய அளவு. இதுவே வேறு யாராவது போய் மீட் பண்ணியிருந்தாங்கன்னா, காங்கிரஸில் நான் முன்னாடி சொன்ன பெயர்கள்லேருந்து யாராவது போய் விஜயை மீட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு திமுக தலைமையே ரியாக்ட் பண்ணியிருக்கும். ஓகே, நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. இது அவ்வளவு சீரியஸான விஷயம் இல்லைன்றதுனால தான் திமுக அவங்களுக்கு தெரியும்ல, எலெக்ஷன் டைமு என்னென்ன பண்ணுவாங்கன்றது நல்லாவே தெரியும்.
அதனால அவங்க அதை வந்து கண்டும் காணாம போறாங்க. அவங்கள ரொம்ப சீண்டி பார்த்தாங்க அப்படின்னா திமுகவும் ரியாக்ட் பண்ணும். காங்கிரஸ் வந்து இதுல யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க? பெரிய அளவுல திமுக கூட தான் கூட்டணி வைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து செல்வப்பிரந்தை அவர்களே வந்து தெளிவுபடுத்துறாரு. ஸோ காங்கிரசினுடைய இந்த முடிவு குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.